யாருமே வந்து ஸ்டாலின் முகத்தை பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 100%ல ஒரு 50% வேணும்னா அப்படி போடலாம். 50% அப்படி முகத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க. விஜய்க்கு அந்த பேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அந்த 50% வந்துரும். பேலன்ஸ் 50% அவங்க தொகுதியில நிக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவங்க தொகுதியில வேலை செய்யக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் முதற்கொண்டு எந்த மாரி கேரக்டர் உடையவங்க. இது நாள் வரைக்கும் வந்து சினிமாவுலயும், விஜய் மக்கள் இயக்கத்திலயும் வந்து நீங்க பணியாற்றியிருக்கலாம். ஆனா மக்கள்ட்ட எந்த மாரி வந்து சென்றடைஞ்சிருந்தீங்க? மக்கள்ட்ட எந்த மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வாக்கு கிடைக்கும். நான் வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தத முழு மனதோட சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கோட் சொல்றேன். நீங்க அரசியல்ல தலையிடலைன்னா, அரசியல் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது தலையிடும் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் ஒரு கோட்ஸ் சொல்லியிருப்பாப்புல. அந்த கோட்ஸ ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் அரசியல்ல தலையிடலைன்னா எப்படி அரசியல் என் வாழ்க்கையில தலையிடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க. அந்த கட்சி வெற்றி பெறுதோ, இல்ல தோல்வி அடையுதோ, ஆனா நீங்க வாக்கு செலுத்துறீங்கல்ல, அந்த கட்சி வெற்றி அடைஞ்சா உங்களுடைய ஒரு வாக்கும் அந்த கட்சியில இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தி அந்த கட்சி வெற்றி அடையலைன்னா, நீங்க செலுத்தின வாக்கு கேள்வி கேட்கிற உரிமைய நீங்க இன்னொரு கட்சிக்கு பெற்றுக் குடுத்துருக்கீங்க அப்படின்னு நெனச்சுக்கங்க. சரிங்களா? செலுத்தக்கூடிய ஒரு வாக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஆனா நீங்க வாக்கே செலுத்தாம இருந்தா, நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நெனச்சீங்கல்ல ஒரு நல்ல தலைவர், அவருக்கான ஒரு வாக்கு வந்து குறைஞ்சிருக்கும். நீங்க நோட்டாவுக்கு போறதும், வாக்கே செலுத்தாம இருக்கிறதும் 2 ஒண்ணு தான். நோட்டாவுக்கு போறதுலயும் இதே சூழ்நிலை தான். அதனால தான் ஒரு கெட்ட தலைவர் உங்கள ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்காரு. ஒரு தவறு நடக்குது, உங்களுடைய பணம், உங்களுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுதுன்னா, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களுடைய ஒரு வாக்கும் காரணம். சரிங்களா? அதனால உங்களுடைய வாக்கு வந்து சரியா நீங்க செலுத்தணும். கண்டிப்பா சொல்றேன். அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா, அரசியல் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல நீங்க அத அறியாமையில இருக்கலாம். சரிங்களா? அதே மாரி அரசியல்ல முழுமையா தலையிடுறதுக்காக விஜய் வந்திருக்காப்புல. அது கண்டிப்பா வந்து வரவேற்கத்தக்கது. எவ்வளவோ நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாலும், விஜய் வருகை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன் பேட்ச் வேற. வேற லெவல். சரிங்களா? அதே மாரி வந்து தமிழக வெற்றி கழக நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள தவிர்க்கணும். நான் ஆல்ரெடி அத பத்தி பேசியிருந்தேன். நான் ரீசென்ட்டா வந்து ட்விட்டர்ல பார்த்தேன். ரஜினி மக்கள் கழகமா, அதுல இருந்து ஒரு வீடு கட்டி குடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு வீடு கட்டி குடுத்துருக்காங்க. 2யும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாம் நீங்க தவிர்த்துக்கிறணும். அதேமாரி அந்த வீடு வந்து ப்ராப்பரா கட்டல அப்படின்ற மாரி போஸ்ட் போட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி சிறு சிறு தவறுகள் நடக்கிறத நீங்க வந்து கவனிக்கணும். சரிங்களா? புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாராவது வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. வெற்றியே பெற்றது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முதல் 5 வருஷத்துலயோ, இல்ல 10 வருஷத்துக்கோ வந்து வெற்றி அடைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஸ்டாண்ட் பையா நிக்கணும். அண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் நாலேட்ஜ் என்னன்னா, யாருமே வந்து அரசியல் பின்புலமோ, இல்ல வேற ஏதோ ஒரு பின்புலம் இல்லாம இங்க வந்து வெற்றி அடைஞ்சவங்க கிடையாது. ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு அடுத்த எலக்ஷன்லயே ஜெயிச்சவங்களும் இங்க யாருமே கிடையாது. அப்படி ஜெயிச்சவங்கன்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, யாரா இருக்கும்னா, அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், அம்மா அப்படி யாரையாவது நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவங்கலாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சவங்க கிடையாது. ஆல்ரெடி இருந்த ஒரு கட்சியில இருந்து ஏதோ ஒரு முரண்பாடுனால வெளிய வந்து, அங்கே இருந்த அமைச்சர்களையும், அங்கே இருந்த சில தலைவர்களையும், உறுப்பினர்களையும் கூட்டிக்கிட்டு வந்து, அவங்க ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? புதுசா ஒரு கட்சிய ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சவங்க இங்க யாருமே கிடையாது. சீமான் வந்து அதற்காகத்தான் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் தான் இப்படி வந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் கூட அவருக்குள்ள இருக்கலாம். அது எனக்கு சரியா தெரியல. அதே மாரி வந்து இங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த எலக்ஷன்ல ஜெயிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனேலாம் ஜெயிக்கல. அவங்க ஆல்ரெடி ஒரு கட்சியில ஒரு பெரிய பெரிய பொறுப்புல எல்லாருக்கும் முகம் தெரியிறது மாரி மக்களுக்கு முகம் தெரியிறது மாரி ஒரு பொறுப்புல இருந்தவங்க முரண்பாடு காரணமா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிருக்கலாம். அதனால நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல கூட ஆகும். இன்னும் ஒண்ணு வந்து யாருமே வந்து ஸ்டாலின் முகத்த பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 100%ல ஒரு 50% வேணும்னா அப்படி போடலாம். 50% அப்படி முகத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க. விஜய்க்கு அந்த பேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அந்த 50% வந்துரும். பேலன்ஸ் 50% அவங்க தொகுதியில நிக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவங்க தொகுதியில வேலை செய்யக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் முதற்கொண்டு எந்த மாரி கேரக்டர் உடையவங்க. இது நாள் வரைக்கும் வந்து சினிமாவுலயும், விஜய் மக்கள் இயக்கத்திலயும் வந்து நீங்க பணியாற்றியிருக்கலாம். ஆனா மக்கள்ட்ட எந்த மாரி வந்து சென்றடைஞ்சிருந்தீங்க? மக்கள்ட்ட எந்த மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வாக்கு கிடைக்கும். அதனால வந்து நீங்க வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து
அவங்க தொகுதியில வேட்பாளரா நிக்கக்கூடியவங்க வரைக்கும் வந்து ஒரு நல்ல பிம்பத்த கிரியேட் பண்ணணும். நல்ல பிம்பத்த கிரியேட் பண்ணணும்ன்றத விட நல்லவங்களா இருக்கணும். நல்ல ஒரு பொறுப்புல இருக்கணும். படிச்சவங்களா இருக்கணும். ஒரு இன்ஜினியர், டாக்டர், இன்ஜினியர்ன்னு சொன்னா சிரிப்பீங்க என்ன? சரி. அது மாரி ஒரு படிச்ச ஒரு இளைஞர்களா இருக்கலாம். மக்களுக்கு நேரடியா போய் எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் உதவக்கூடிய ஒருத்தவங்களா இருக்கணும். மேக்ஸிமம் இப்ப டிஎம்கேல, ஏடிஎம்கேல இருக்கிறவங்கலாம் அவங்களுடைய அப்பா வந்து கட்சியில இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்திருப்பாங்க. அண்ட் வந்து நல்ல தலைவர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து உதயசூரியனுக்கோ, ரெட்டைலைக்கோ வாக்கு செலுத்துறவங்க கிடையாது. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுக்கு பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்காக வாக்கு செலுத்துறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சரிங்களா? அதே மாரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதே மாரி இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மீடியா பலம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு, அதாவது நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது.